ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக ஒரு கேக் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 10 ரூபா ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அதில் க்ரீம் தனியாக, பிஸ்கெட் தனியாக எடுத்துகிட்டு பிஸ்கெட்டை நல்லா அரைச்சி, அதுக்கப்புறமா கூடவே பாலும் ஒரு கப்பு ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. அது கூட ஈனோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் பண்ணல, பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். இப்போ அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவி இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டவ்வில் வந்து பாத்திரம் வச்சு அதில் ஸ்டாண்டு வச்சு ஒரு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணதை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் இப்போ வந்து நம்ம க்ரீம் எடுத்து வச்சாலும் அதையும் நல்லா பால் ஊற்றி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இது வேக விட்டுறலாம். ஒரு 40 நிமிஷம் ஆகும். சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. சூப்பராக வெந்துருச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் சிரப் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு சாக்லேட் பவுடர் எடுத்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சுகர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு க்ரீமி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக் எடுத்து 2 லேயராக எடுத்துக்கிற போகிறோம். கட் பண்ணி 2 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து அந்த க்ரீமி ஒயிட் க்ரீம் அதையும் போட்டுக்கலாம். மேலே கீழே உள்ள லேயரில் அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் பண்ணோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். மேலே இந்த சாக்லேட்டும் மேலே மாடலுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே கட் பண்ண அந்த லேயரையும் வச்சு அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி மாடல் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட்டை நான் துருவி போட்டுக்கிற போகிறேன் மாடலுக்காக. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக பர்த்டே கேக்கோ ஏதோ ஒன்று ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.